யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில சோதனை இல்லைன்னு சொன்னா நம்ம எதையும் தாங்க முடியாது. சொல்றாங்க யோபு, நான் சோதித்த பின் என்ன செய்வேன்? ஆமா, பொன்னாக நான் விளங்குவேன் சொல்றாரு. காரணம் என்னன்னா, சில வேளைகளில் நமக்கு வருகிற உபத்திரவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாதான், இது ஒரு கர்த்தர் நம்மளை படிப்பிக்கிறார். நீங்க பாருங்க, இந்த கரத்தை போடுறோம் பார்த்தீங்களா? இப்போ 4 செங்கலை வச்சு இப்போ என்ன உடைக்க சொன்ன உடைப்பேன் நான்? உடைப்பீங்களா? உடைக்க முடியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க? அசால்ட்டா உடைச்சிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி? அப்போ ஆண்டவர் ஏன் நமக்கு உபத்திரத்தை போராட்டத்தை கொடுக்குறாருன்னா, இனி வரப்போகிற சோதனை காலம், இனி வரப்போகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணத்தக்கதாக நம்மளை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்கு தான் அதிகமான போராட்டம். அதாவது சங்கீதக்காரன் சொல்றான், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு எப்படியா இருக்கிறாரா? தயாபரரும், அப்புறம் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு கூட இருக்குது, பெர்மான் செய்யா பாட்டு. சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே, ஸ்நேகிதரே என் சிருஷ்டிகரே, நன்றி 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 என்று நான் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன், நான் முழுதும் துதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, என் பரிகாரியே நீர் பலியாகிறே, என் பரிகாரியே நீர் பலியாகிறே. நன்றி நன்றி வாய்த்தது பாடுங்க. வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், விரவிருக்கும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், விரவிருக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று அப்போ என்ன அர்த்தம் சொன்னா, அந்த கண்மலையான தேவன் சாதாரணமான அல்ல, அவர் துதிக்கிறார். ஏன்னா இப்பேற்பட்ட காரியங்களை எனக்கு என்ன செய்ய நீங்க பழக்கி வைக்கிறீங்க. நல்லா கவனிங்க, துன்பம் தான் ஒரு மனுஷனை செய்யும். அல்லேலூயா. அதிகமா அடிபடுற கல்லுதான் சிலையா மாறுது. அதிகமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேக வைக்கப்படுகிற கிளீன் செய்யப்படுகிறதா சுத்த பொண்ணா மாறுது. நீங்க வெளியெல்லாம் பாருங்க, தங்கத்தெல்லாம் பாருங்க, அப்படியே எடுத்து போட்டுக்குவாங்களா நகை செஞ்சு? இல்லை, அதை நெருப்புல போட்டு புடமிட 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படியே அது நீங்க பாருங்க,
இந்த வைரம் எப்படி தெரியுமா? வைரம் எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? வைரம் நகை விலை ஏறி போச்சு. நான் ஈர தங்கமே பார்க்கணும். வயிறு தேடி வயிறு என்னன்னா காலமாக உள்ள அப்படியே என்ன இருக்குமா? உள்ள இருக்கும் மரங்கள் அதெல்லாம் போய் அப்படியே டம்ப் பண்ண அப்படியே பார்க்குறதுக்கு கத்திரிக்கு சோத்துறோம். அப்படியே ஒன்றுமே தெரியாமல் இருக்கும். அதை வெட்டி எடுக்கும் போது அதை ஷைன் பண்ணும்போது தான் அப்படியே பளபளக்கும். அதுபோல் இப்பொழுது நாம் ஒரு வேளை துன்பத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீங்கள் நினைங்க, ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன பழக்கி வைக்கிறார். வரப்போகிற நாளுக்கு நான் எடுத்து நிற்கும்படியாக, போராடும்படியாக என்னை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நினைச்சிங்க அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை வெளியிலையோ வேலை ஸ்தலத்திலையோ யாராவது நம்மளை போட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் என்ன செய்ய நம்மளை டார்ச்சர் தாங்க முடியல பாஸ்டர் அப்படி சொல்கிறல்ல, அவங்க மூலமாக நம்மளை கர்த்தர் உருவாக்குறாரு. நீங்கள் அவர் எதுக்க சிரிச்சிங்கன்னு ஒரு மாதிரி ஆகிடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எதுக்க கேட்கும் போது தான் அவன் பிசாசுக்கு கண்டுக்காம விடுங்களேன். ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் ஜெபம் பண்ணியிருந்தாராம். நைட்டு 1 மணி இருக்குமா, பிசாசு வந்து அவர் முன்னாடி அப்படியே பெரிய உருவத்தை கொண்டு வந்து ஹான்னு பல்லெல்லாம் காட்டி அப்படி பார்த்துட்டு அப்படா நீயா அப்படின்ட்டான். அவர் வெக்கமாக போயிடுச்சான். நம்மளை காத்தா என்ன செய்யுது? பயப்படணுமே. இந்த மனுஷன் நம்மளை பயப்படவே இல்லைன்னு சொல்லி உடனே போயிட்டான். கண்களை பிடிங்கி கண்ணில் வலி பயங்கர ரத்தமாக மாறிச்சான் கண்ணு. உடனே சொன்னாராம், இயேசு நான் இந்த கண்ணை நான் பிடுங்கி எரியிறேன் நேரம். அவ்வளோதான், பாதாளத்துக்கு போயிட்டான். அப்படியே ஸ்பாட்லேயே அந்த அப்படியே பாதாளத்து மாதிரி திறந்துச்சான். நேராக உள்ளே போயிட்டானா. பார்த்தா கண்ணு தெளிவாயிடுச்சான். அப்போ என்னென்ன ஒவ்வொரு நாளும் நமக்கு பிசாசு போராட்டங்களை கொண்டு வரான். சங்கீதக்காரன் சொல்கிறான், இவர் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவோ உடனே அவர் வந்துடல. சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ணோன்னு ராஜாவை மாட்டாரா? இல்லை. அதுக்கப்புறம் எத்தனையோ போர். சவுல் ராஜா அவருக்கு விரோதமாக எழுப்பினார். சொந்த ஜனங்க அவருக்கு விரோதமாக எழுப்பினாங்க. வனாந்திரத்துக்கு ஓடினார். சொந்த பிள்ளையால் வனாந்திரத்துக்கு ஓடினார். இவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில தான் ஆண்டவர் கடைசி நாள் அவரோடு உடன்படிக்கை பண்ணி என் இருதயத்துக்கு ஏற்ற தாஸ் என்று சொல்லி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக 40 வருஷம் அரசாணை பண்ணி கர்த்தர் செய்தார். அப்ப என்னன்னா, இந்த உபத்திரம் பின்னாடி உங்களுக்கு மகிமையா மாறப்போகுது. அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும் ரொம்ப லேசான உபத்திரம் இது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரன் நீர் எண்ணுகிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அவ்வளோ வேலை இருக்குது. சொல்லுவாங்களா சில பேர், பாஸ்டர் மறந்தே எங்களை மறந்து போயிட்டீங்க நீங்க. ஏன்னா நிறைய வேலை நமக்கு. அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அவங்கள பார்க்குறோம், இவங்கள பார்க்குறோம், சொல்லியிருப்போம், மறந்துடுவோம். ஆனால் தேவனுக்கு அப்படி இல்லை. நம்ம நினைப்பா தான் இருக்கிறான் அவர். புரியல உங்களுக்கு? பாட்டுல என் நினைப்பாவே இருப்பவரே இசையா, அப்பா அம்மா நீங்களா, ஆசையெல்லாம் நீங்களா, ஆசையெல்லாம் நீங்களா, ஆறுதலோ நீங்களா. ஒரு நிமிஷம், அவர் 24 hours நம்ம நினைச்சிருக்காரு. நாம் எவ்வளோ நேரம் நினைக்கிறோம் அவரை? அதை நினைச்சு அந்த பாட்டை பாடுங்க. பாடு பேசுற, உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே இசையா. ஆமென். அண்ணால நினைச்சவரே, ஆண்குள
பண்ணணும்னு தெரியவாங்களேன்னு பார்க்குறேன். சில நேரத்தில் சோதனைகள் வரும், தயாராக இருக்கு. ஏன்னா நான் வந்து இங்கே பாடுங்க ஒரு பாட்டுன்னு சொன்ன உடனே வந்து அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. இங்கே இருக்குது பாட்டு, இங்கே இருக்குது. ஒரு பாட்டை பாடுங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம். என்ன 1008 பாட்டை பாட போறீங்க? ஏதோ ஒரு பாட்டை வந்து நின்ன உடனே வரணும். அப்படியே பாட்டு இருக்கல நின்ன தேவ சந்தில் வந்து இப்போ நான் 6ஆம் பாட்டு பார்த்தனா பார்த்தனாங்க இல்லை. ஏன்னா பாட்டெல்லாம் இங்கே இருக்கணும், இங்கே இருந்தால் மறந்து போயிடும். அல்லையா சொல்லுவோமா? அதனால தான் அப்பப்போ உதவி கேட்குறது. நீங்களாம் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பிடிக்கணும். பாட்டு புக்கு வச்சு பாடுங்க, பைபிளை வச்சு படிங்க. பைபிளில் வசனம் கிடைக்காத ஒரு 5 நாட்டில் வந்து கொண்டிருக்கு. செய்தியே வந்துச்சு, பைபிள் அடிக்கிறதே நின்று போசாங்க. அதனால விலையேற பெற்ற அந்த பொக்கிஷத்தை என்ன செய்யுங்க, கையிலேயே வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லையா சொல்லுவோமா? கர்த்தர் மனுஷனை நீர் கவனிக்கிறதுக்கும் மனுபுத்திர நீர் எண்ணுகிறதுக்கு அவன் ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போற நிழலுக்கு சமானம். இதெல்லாம் அவர் சொல்றார். மோசே ஜெபத்திலோட வாசிக்கிறோம். மனுஷனை எப்படி காலையில பூத்து மாலையிலே மறைந்து போகிற ஒரு வாழ்க்கை. ஆனா எங்கெங்கே நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லையா சொல்லுவோமா? பாட்டு கூட இருக்குது, பாடிக்கிறேன் என்ன தெரியல. ஓ மனிதனே நீ எங்கே போய்கிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் மாறுகிறாய். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே நீ எங்கே போகிறாய்? மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்பே மரணத்தின் பின்னே நடப்பது என்ன இன்றே நீ அறிவாயா? ஓ மனிதனே நீ எங்க போகுதுன்னே தெரியல. ஆனா இயேசு பாதத்தில் நீ வந்தா இன்றைக்கே மரணத்தை ஜெயிக்கிறவனாக உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை. இயேசுவின் பாதத்தை யார் ஒருத்தர் கெட்டியா பிடிச்சிக்கிறாங்களோ ஆயுஷ் நாட்களை கர்த்தர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? ஆகவே இந்த வசனத்தின் கடைசியான சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையான உமது சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். நீதிமான்கள் தான் கர்த்தரை துதிக்க முடியும், அநீதிமான்கள் கர்த்தரை துதிக்கவே முடியாது. கர்த்தரை துதிப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே சொல்லுவோமா? ஒரு பாடலை நாம பாட போகும்போது கர்த்தருக்கு அந்த காணிக்கை செலுத்துவோம். லிடியா சிஸ்டர் வந்து பாடுவோம்.